அடுத்து மூன்றாவதாக சுருக்கமாக நமக்கு மத்தியில சகோதரத்துவ உணர்வு இப்பொழுதுமே சமமாக இருக்கும். மார்க்கத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் வரலாம், வரும். வலா யஸாலூன முக்தலிஃபீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். முரண்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். முரண்பாடு வரலாம். கொள்கையில் முரண்பாடு வரக்கூடாது. பகிரங்கமாக கொள்கையில் முரண்பட்டவர்களோடு நாம் உறவை பேண முடியாது, நெருங்கி பழக முடியாது. அவர்களை விட்டு தூரமாக தான் நாம் இருக்கணும். செய்ய வேண்டிய பொதுவான உரிமைகள் கடமைகளை செய்யலாம், அதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. கொள்கை அல்லாத ஏனைய விஷயத்தில் முரண்பாடு இருந்தால் அதில் அந்த முரண்பாடை நாம் மதிக்க வேண்டும். மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய முரண்பாடாக இருந்தால், 2 கருத்து வேறுபாடு இருக்குது மார்க்கத்தில், 2க்குமே ஆதாரம் இருக்குது, 2மே வரலாற்றுல அறிஞர் மூலமாக பின்பற்றப்பட்டதுன்னு சொன்னா அந்த 2ஐயும் நாம் மதிக்கணும். சிறிய சிறிய முரண்பாடின் காரணமாக சகோதரத்துவ உணர்வை நாம் மீறிவிடக்கூடாது, எச்சரிக்கையாக நாம் இருக்கணும். நம்மிடம் மாற வேண்டிய முக்கியமான ஒரு மாற்றம் ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா பள்ளி பேருக்கு பள்ளி இருக்கும், பள்ளி பேருக்கு தொழுகை நடத்தப்படும், பேருக்கு சும்மா நடக்கும். அதை தாண்டி அந்த பள்ளியை கொண்டு நாம் எந்த மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தவே முடியாது. ஒற்றுமை வேண்டும். பள்ளிக்கு வரணும், பள்ளி நிர்வாகத்தை அணுகணும். பள்ளியில ஏன் அமல் நடைபெறுவது இல்லை? மார்க்கு கல்வி வகுப்பு ஏன் இல்லை? முறையான இமாம் ஏன் இல்லை? எத்தனை நபர்கள் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்ப வரும்? சகோதரத்துவ உணர்வோடு நாம் இருந்தால் தான் வரும். பள்ளியில சந்தா பத்தலையா, இந்த நான் தர்றேன், என் நண்பர்களுக்கு சொல்லி அதை நான் வாங்கி தர்றேன். பள்ளியில முறையான இமாம போடுங்க, முறையான கல்வி வகுப்பு ஏற்பாடு செய்யுங்க. எத்தனை நபர்கள் விசாரித்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நான் சொல்கிறேன், யாரையும் குறித்து சொல்வது நோக்கம் அல்ல. பள்ளியில் ஏதாவது குறை இருந்தா அதை பாருங்க, இதை பாருங்க, நிர்வாகத்தை குறை சொல்ற மாதிரி. இந்த பள்ளி மாத்திரை இல்லை, பொதுவாக நான் சொல்றேன். இந்த பள்ளி நடக்குது நினைக்க கூடாது, பொதுவாக நான் சொல்றோமா இல்லையா? பள்ளியில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வதற்கு நம்மாலான முயற்சி என்ன எடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அப்ப ஒற்றுமையாக இருந்தா தான் நாம் அமல்களை இபாதத்துகளை முறையாக செய்ய முடியும். சஹாபாக்களை பாருங்க, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியை மீறி தனியாக பையத் செய்யாம ஒதுங்கி கொண்டாங்க. அது இஸ்லாத்துல கூடாது, இஸ்லாமிய கொள்கைக்குள்ள வரக்கூடிய விஷயம். யார் ஒரு ஹலீஃபா நியமிக்கப்பட்ட பின்னால ஒரு ஆட்சியாளருக்கு எல்லாரும் பையத் செஞ்சு கட்டுப்படணும். யார் பையத் செய்யாம வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் அறியாமை கால மரணத்தை தழுவியதற்கு சமம் மார்க்கம் சொல்லுது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய ஒரு மனக்கசப்பு, அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொலை விஷயத்தில் தீவிரமாக உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோபித்துக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. இது கொள்கை ரீதியான முரண்பாடு தான், மசாயில் விஷயம் இல்லை. அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு அவர்களை போர் தொடுத்தாங்க. வரலாறு படிக்கிறோமா இல்லையா? அந்த போர் முடிந்து முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் போர் முடிந்து திரும்பி வரும் பொழுது அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, சகோதரத்துவ உணர்வோடு வாழ ஆசைப்படுகிற ஒவ்வொரு முஸ்லீமும் மனதிலே பதிய வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம்! நான் கலீஃபா, நான் ஆட்சியாளர், எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நீ தனியாக ஆட்சி செய்கிறாய், என்னோடு யுத்தம் செய்து விட்டாய், நீ காஃபிர், நீ முஷ்ரிக், நீ இஸ்லாத்தை மன்ஹஜை விட்டு வெளியேறியவன் என்றெல்லாம் பட்டம் குத்தவில்லை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த யுத்தம் முடிந்து திரும்பி வரும் பொழுது தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொன்னார்கள், லா தக்ரஹு இமாரத்த முஆவியா, முஆவியா ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் வெறுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னா முஆவியா ரலியல்லாஹு மட்டும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நிறைய இன்னும் உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் என்கிற வாசகத்தை சொன்னா. மின்ஹாஜ் சுன்னால இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. இதான் சஹாபாக்கள்.
ஒரு தவறு வந்தால் கூட அந்த ஒரு தவறுக்காக ஒட்டுமொத்தமாக சகோதரத்துவத்தை முறிக்கக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் கிடையாது. நீ சரியான பாதையில் இல்ல, நீ வழிகேடன் என்று முத்திரை குத்தக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் கிடையாது, முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் கிடையாது. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் ஹவாரிஜிகள், அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள், பல சஹாபாக்களை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹவாரிஜிகளை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இஹ்வானுனா, அவர்களும் இஹ்வானுனா, எங்களுடைய சகோதரர்கள் தான். பகவ் அலைனா என்றாலும் கூட ஏதோ ஒரு தவறின் காரணமாக, தவறான சிந்தனையின் காரணமாக நம் மீது வரம்பு மீது இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கிற வாசகத்தை சொன்னார். அன்பானவர்களே, கூட்டுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். சொல்லப்பட்ட மாற்றங்களை முறையாக உணர்ந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.